இப்போ ரிலீஸ் ஆன மதராசி படத்துல எஸ்கே மாஸ் காட்டினாரோ இல்லையோ, ஆனா படத்துல வில்லனா நடிச்ச வித்யூ ஜாமால் தான் மாஸ் காட்டியிருப்பாரு. அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. இவரு சிவகார்த்தியனுக்கு மட்டும் இல்ல, விஜய், அஜித், சூர்யா படங்களிலுமே வில்லனா நடிச்சு மாஸ் காமிச்சிருப்பாரு. கடைசி ஆசை நான் உங்ககிட்ட அடி வாங்கிய சாகணும். யார் இந்த வித்யூ ஜாமால்? தமிழ் சினிமாவில் இவர் எப்படி வில்லனா வந்தாரு? யார் இந்த வில்லன் அப்படிங்கிற டாபிக்கோட இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. Getting into Tamil Nadu is not easy, Chira. இவர் 1980ல ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற ராஜ்புட்ல தான் பிறந்திருக்காரு. வித்யூ ஜாமாலுக்கு சின்ன வயசுல இருந்தே ஜாக்கி சானோட படங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ஜாக்கி சானோட ஸ்டண்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவரை மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டரா ஆகணும் அப்படிங்கறத இவரோட ஆசையே. அதனாலே இவர் ஆக்ஷனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ அதையும் தாண்டி இவருக்கு ஸ்டண்டிங் பண்றது அப்படின்னா ரொம்பவுமே பிடிக்கும். இவர் சின்ன வயசுல இருந்தே வீட்லயே சுத்தமா இருக்க மாட்டாராம். இவரு முழுக்க முழுக்க அவரோட உடம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுனால ஒரு தனிமையான இடத்தை பிக்ஸ் பண்ணி காட்டுல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாராம். இவங்க அம்மாவோட சொந்த ஊர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளா தான். ஆனா இவரோட அப்பா இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ல ஒர்க் பண்ணிருக்காரு. சின்ன வயசுல இருந்து படிப்படியா மேல வந்தாலும் இவரோட சினிமா துறை எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு பார்க்கலாமா? இவர் சினிமா துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா 26 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. அதுல இவர் பாலிவுட்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, தமிழ் படங்கள்லயுமே நிறைய நடிச்சிருக்காரு. இவர் ஜஸ்ட் ஆக்டர் மட்டும் கிடையாதுங்க, பாலிவுட்ல ஸ்டண்ட் மாஸ்டராவும் ஒர்க் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம இவர் ஒரு ப்ரொடியூசரும் கூட. 2011ல நம்ம வித்யூ ஜாமால் நடிச்சு ரிலீஸ் ஆன ஃபோர்ஸ் படம் தான் இவரோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த ஒரு படம் தமிழ்ல நம்ம சூர்யாவும் ஜோதியாவும் நடிச்சு ரிலீஸ் ஆன காக்க காக்க படத்தோட ரீமேக் வெர்ஷன் தான். என்னதான் இந்த ஒரு படம் காக்க காக்க படத்தோட ரீமேக் வெர்ஷனா இருந்தாலும் இவரோட முதல் படமே பாலிவுட்ல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. அதுவும் எந்த அளவுக்குனா இந்த ஒரு படத்தால நம்ம வித்யூ ஜாமாலுமே இந்த படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் பிலிம்ஃபேர் அவார்டுமே வின் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம வித்யூ ஜாமாலுக்கு நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அப்படிதான் இவர் இதுவரைக்கும் 26 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. அதுல ஹீரோவாவும் படங்கள் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு, நெகட்டிவ் ரோல்ல தான் நிறையவே நடிச்சிருக்காரு. ஆமாங்க, இவர் ஹிந்தி சைடுல ஒரு மிகப்பெரிய ஹீரோ. பட் ஹிந்தியை தாண்டி தெலுங்குல இவர் ஒரு 3 படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த 3 படங்கள்ல என்டிஆர் கூட ஒரு படங்கள்ல வில்லனா நடிச்சிருப்பாரு. அதுவும் இல்லாம இவர் தமிழ்ல இது வரைக்கும் 4 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. இவர் முதல்ல தமிழ்ல 2012ல ரிலீஸ் ஆன பில்லா 2 படத்துல நம்ம தல அஜித்துக்கு ஆப்போசிட்டான ஒரு மிகப்பெரிய வில்லனா நடிச்சிருப்பாரு. பில்லா 2 படம் தான் இவர் தமிழ் சினிமாவில் நடிச்ச முதல் படம். ஆனா இதே வருஷம் 2012ல நம்ம தளபதியோட துப்பாக்கி படத்திலுமே வில்லனா நடிச்சிருப்பாரு. ஆனா வித்யூ ஜாமாலுக்கு ஃபேன்ஸ் அதிகமா வந்த படமே துப்பாக்கி படம் தான். ஏன்னா இவர் வில்லனா கொளுத்தி விட்ட இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனிச்சு. அதுவும் எந்த அளவுக்குனா இந்த ஒரு படத்துக்காக 2 அவார்ட்ஸ்ல வந்து நாமினேட் ஆயிருக்காரு. 2013ல துப்பாக்கி படத்துக்காக வித்யூ ஜாமால் பெஸ்ட் ஆக்டர் இன் நெகட்டிவ் ரோல்னு சைமா அவார்ட்ஸை வின் பண்ணிருக்காரு. அதே போல அதே வருஷம் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கான பிலிம்பேர் அவார்ட்ஸ்லயுமே இவரோட துப்பாக்கி படம் அந்த ஒரு அவார்ட்ஸ்ல வந்து நாமினேட் ஆயிருக்கும். சோ ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கி படத்துல இந்த ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணி தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இவரை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாரு. இவர் அடுத்ததா துப்பாக்கி படத்துக்கு அப்புறமா 2014ல சூர்யா நடிச்சு ரிலீஸ் ஆன அஞ்சான் படத்திலயுமே சூர்யாவுக்கு ஃப்ரெண்டா நெகட்டிவ் ரோல்ல சந்துரு அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. என்னதான் இந்த ஒரு படம் கமர்ஷியலா ஆடியன்ஸ் கிட்ட சக்சஸ் ஆயிருந்தாலும் இந்த படத்தோட பட்ஜெட்டை கூட தொட முடியாத அளவுக்கு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய ஃபிளாப் ஆகிடுச்சு. சோ இந்த ஒரு ஃபிளாப்புக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 10 வருஷமா தமிழ்ல எந்த ஒரு படத்திலுமே நடிக்கல. காரணம் ஹிந்தி படத்துல ஒரு மிகப்பெரிய ஹீரோவா மாறிட்டாரு. சோ ஹிந்தில ஹீரோவா பல படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு மனுஷனை 2025ல அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியுமே தமிழ் படத்துல இப்ப வில்லனா நடிச்சிருக்காரு. இந்த ஒரு படம் நம்ம ஏஆர் முருகதாஸுக்கு மட்டும் கம்பேக் கிடையாது. ஆக்டர் வித்யூ ஜாமாலுமே தமிழ்ல வில்லன் அப்படிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் பட்டாலுமே வச்சிருக்காரு. சோ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நம்ம எஸ்கேவோட மதராசி படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. சோ யாருக்கெல்லாம் இந்த ஒரு வில்லனை பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.